நயன்தாரா கணவருக்கு நயன்தாரா முன்னாள் காதலன் அட்வைஸ். சிம்பு பற்றி விக்னேஷ் சிவன் ஓப்பன் டாக். நடிகை நயன்தாரா வல்லவன் படத்தில் நடிக்கும்போது அந்த படத்தின் நடிகர் மற்றும் இயக்குனர் சிம்புவை காதலித்து வருவதாக அப்போது கிசுகிசு செய்திகள் வெளியானது. மேலும் சிம்பு நயன்தாரா இருவரும் தனியாக இருக்கும் புகைப்படம் வைரலாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சிம்பு நயன்தாரா இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த காதல் குறுகிய காலத்தில் முடிவுக்கு வந்தது. இதன் பின்பு நடிகர் பிரபுதேவா நயன்தாரா இருவரும் காதலித்து வந்தனர். இதில் ஏற்கனவே பிரபுதேவா திருமணம் முடிந்து குழந்தை இருப்பது தெரிந்தே அடுத்தவர் கணவரான பிரபுதேவாவை காதலித்து வந்தார் நயன்தாரா. இந்த காதலுக்கு எதிராக பிரபுதேவா மனைவி ரமலத் கடுமையாக எதிர்த்து வந்தார். என்னுடைய கணவரை என்னிடம் திருப்பி கொடுத்துவிடு என்றும், மேலும் ஒரு கட்டத்தில் நயன்தாராவை நேரில் எங்கே பார்த்தாலும் அடிப்பேன் என பகிரங்கமாக தெரிவித்தார் பிரபுதேவா மனைவி ரம்லத். ஆனாலும் பிரபுதேவாவை விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் தீவிரமாக காதலித்து வந்தார் நயன்தாரா. சினிமா மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கு பிரபுதேவா மற்றும் நயன்தாரா ஜோடி ஒன்றாக வந்து கலந்து கொள்வார்கள். மேலும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருவரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக அப்போது செய்திகள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து மனைவி ரம்லத்தை விவாகரத்து செய்த நடிகர் பிரபுதேவா தான் காதலித்து வந்த நயன்தாராவை திருமணம் செய்வதற்கு முடிவு செய்து இருவரும் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனர். ஆனால் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நயன்தாரா பிரபுதேவா இருவருடைய காதல் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து திருமணம் வரை சென்ற நயன்தாரா பிரபுதேவா காதல் முடிவுக்கு வந்து இருவரும் பிரிந்தனர். பிரபுதேவாவை நயன்தாரா காதலித்து வந்தபோது பிரபுதேவா பெயரை தன்னுடைய கையில் பச்சை குத்தி இருந்தார் நயன்தாரா. பிரபுதேவாவுடன் பிரேக்கப் ஆனது அந்த பச்சை குத்திய பெயரை வேறு ஒரு வடிவமாக மாற்றிக்கொண்டார் நயன்தாரா. பிரபுதேவாவுடன் பிரேக்கப் ஆன பின்பு சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்த நயன்தாரா மூன்றாவதாக இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்து நீண்ட வருட காதலுக்கு பின் திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் நயன்தாரா கணவர் விக்னேஷ் சிவன் நிகழ்ச்சி ஒன்றில் சிம்பு குறித்து பேசிய பேச்சு தற்பொழுது வைரலாகி வருகிறது. அதில் போடா போடி படத்தில் மாட்டிக்கிட்டேன் என ஒரு பாட்டு வரும். அந்த பாடலை எங்களால் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு எடுக்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது சிம்பு சார் என்னை கூப்பிட்டு, டேய் விக்கி, நீ பாட்டு எல்லாம் நல்லாதான் எழுதுற, ஆனா அதுல மாட்டிக்கிட்டேன் ஒரு வார்த்தையை எழுதி இப்ப பாரு 1.5 வருடங்களாக பாடலை எடுக்க முடியவில்லை என சிம்பு தன்னிடம் தெரிவித்ததாக கூறிய விக்னேஷ் சிவன், மேலும் அதிலிருந்து எந்த பாடல் எழுதினாலும் கவனமாக எழுதுவேன். நான் பாடல் எழுத தொடங்கிய போது சிம்பு சார் தான், நீ நல்லா எழுதுற, நீயே பாட்டு எழுது என ஊக்குவித்தார். ஆரம்பத்தில் படத்தில் எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும் என எழுதிய பின்னர்தான் எனக்கு படம் கமிட் ஆனது, எனது வாழ்க்கையே மாற்றியது என சிம்பு தனக்கு அட்வைஸ் செய்த பின்புதான் தன்னுடைய வாழ்க்கை மாறியது என விக்னேஷ் சிவன் பேசியது தற்பொழுது வைரலாகி வருகிறது. உங்கள் தின சேவல்.